Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. I am Sumaya from Sumi's Home Chef. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பேக்கரி ஸ்டைல் பைனாப்பிள் ஃப்ளேவர் நான்கட்டை. இது ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். வாயில வச்சதும் அப்படியே கரஞ்சு போயிடும் and ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாவும் இருக்கும். வாங்க இப்போ இந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் நான்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ அதுக்கான ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு கப் அளவுக்கு வனஸ்பதி எடுத்துக்கலாம். அதாவது டால்டா. மிக்சிங் பவுலில் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா சாஃப்டன் பண்ணிக்கோங்க. நாம் இங்கே இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் பீட்ரோ ஹேண்ட் மிக்சரை யூஸ் பண்ணது போகிறதில்ல, வெறும் ஸ்பூனை வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு சுகரை அளந்ததுக்கு அப்புறமா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாம் கம்ப்ளீட்டாக ஒரு கப்பு பவுடர் சுகரையும் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ண சாஃப்டான க்ரீமியான டெக்ஸ்டரில் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வரது வரைக்கும் ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நாம் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்குறோம். எசன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அண்ட் நான் இங்கே எல்லோ கலரில் பைனாப்பிள் எசன்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரியே ஒயிட் கலரில் இருக்கும், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் கம்ப்ளீட்டாக பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக இது கலரை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக எல்லோ லிக்விட் ஃபுட் கலர் சேர்க்குறோம். அதே மாதிரி எல்லோ ஃபுட் கலர் பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான எல்லோ கலர் நமக்கு கிடச்சிருக்குது. இப்போ இதில் நம்ம மாவு சேர்க்க போகிறோம். மாவு பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்கணும். பட் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு சேர்த்து எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா கட்டியானதுக்கப்புறமா நம்ம கையாலேயே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 கப்பு மைதா மாவையும் மொத்தமாக சேர்த்தாச்சு. ஸோ இப்போ கையால் நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான். 1 கப்பு வனஸ்பதிக்கு 1 கப் பவுடர் சுகர், அப்புறமா 2 கப்பு மைதா மாவும் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். அதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், ரொம்பவே பெர்ஃபெக்டாக வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வரணும். நாங்கிட்ட பண்ணுறதுக்கு கையில் பிடிக்கும்போது இந்த மாதிரி பிடிச்சி வரணும். ஸோ இதுதான் சரியான டெக்ஸ்டர். இப்போ நாம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ மாவுலேருந்து சின்ன சின்ன போர்ஷன் எடுத்து பால் மாதிரி உருட்டி எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய பால்ஸ் போட்டு வச்சாச்சு பேலன்ஸ் இருந்த மாவில். இப்போ இதை நம்ம பேக் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் தான் வச்சு பண்ண போகிறோம். ஸோ ஸ்டவ்வில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் நம்ம செஞ்சு வச்சுருக்க நாங்கட்டையெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ஒட்டாதது மாதிரி. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ண தோசை தவா மேலே வச்சுட்டு நம்ம லோ ஃப்ளேம்லேயே இதை அப்படியே லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ இது ஸ்டவ் டாப்பில் பேக் ஆகிறதுக்கு மொத்தமாக 15 மினிட்ஸ் தான் தேவைப்படும். நம்ம 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு. இப்போ ஆஃப்டர் 15 மினிட்ஸ் நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக தயாராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு. அண்ட் இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதாவது பேக்கரி ஸ்டைல் பைனாப்பிள் ஃப்ளேவர் நாங்கிட்ட சாப்பிட்டது மாதிரியே இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.